ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி கிரேவி செட்டிநாடு ஸ்டைலில் தான் செய்கிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மிளகு, சீரகம், தனியா, கல்பாசி, பட்டை, லவங்கம், துருவிய தேங்காய், ஸ்டார் பூ, கல்பாசி இதெல்லாம் எடுத்துருக்கேன். ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு துருவிய தேங்காய், கருவேப்பிலை, வரமிளகாவை சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ நாட்டுக்கோழி தான் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி மசாலா வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க. இதை ஃப்ரை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்குங்க. மஞ்சள் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் லைட்டாக. இது ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்குங்க. போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 4 பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட் மாதிரி. இன்னொரு கடையால் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் ஹீட் ஆனது திரும்ப பட்டை வகைகள் சேர்த்துக்குங்க. வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததும் 3 வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை வாசனை போக இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சி வச்சல மசாலா விழுதுகளை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போக வதக்கிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், சிக்கன் மசாலா இதெல்லாம் சேர்த்துருக்கேன். அதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்த 3/4 கிலோ நாட்டுக்கோழி கறி வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுக்குங்க. ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா கொதி வரட்டும். ஆஃப்டர் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பிளேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை போட்டு ஒரு கொதி விடுங்க. நல்லா திக்னஸ் ஆகட்டும். அவ்வளோதான். நமக்கு சூப்பராக செட்டிநாடு ஸ்டைலில் நாட்டுக்கோழி கறி ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸ் டிஃபனுங்கெலாம் அது சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு திக்கட்டாது. டேஸ்ட் வைஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து என் சிஸ்டர் வந்து எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க. பாருங்கள். சூப்பராக இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.